வீட்டுல மிச்சமான பொரி இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி மொறு மொறுன்னு வடை செஞ்சு பாருங்க. 3 கப் அளவுக்கு பொரிய பவுல்ல சேர்த்து 10 நிமிஷம் அப்படியே தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஊறி வந்த பொரிய நல்லா ஸ்குவீஸ் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி கோசா அரைச்சு எடுத்து அதை பவுலுக்கு மாத்தி வச்சுட்டு இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, 1 இன்ச் இஞ்சியை பொடியா கட் பண்ணி சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி எடுக்கிற அளவுக்கு மாவை பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டையா எடுத்து கையில இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. வடை ஷேப்க்கு தட்டிட்டு நல்லா சூடா இருக்கிற ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுக்கோங்க. ஆயில் நல்லா போடும் போது சூடா இருக்கணும். நீங்க ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது மீடியம் ஃபிளேம்ல இருக்கணும். போட்டோனே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஆயில்ல போட்டு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா டேஸ்டியா செம டேஸ்டான பொரி வடை சூப்பரா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டீ டைம்க்கு ஒரு பெஸ்ட் ஸ்நாக்கா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.